சென்னை மற்றும் மதுரை வசதியக்கள் குழுக்களை ரெண்டா பிரிச்சு புதுசா வேலூர் மற்றும் தூத்துக்குடி வசதியாக்கள் குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இது மூலமா 794 MSMEக்களுக்கு வரவேண்டிய 127 கோடியே 3 லட்சம் ரூபாய் நிலுவைத்தொகை பெற்றுத்தரப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுக்கென குறிப்பான கடன் உத்தரவாத திட்டத்தை 2022 நான் தொடங்கி வச்சேன். அது மூலமா இதுவரைக்கும் 42,278 MSMEக்களுக்கு 7,578 கோடி 53 லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்பட்டிருக்கு. இந்த தொழில் நிறுவனங்களுக்கு முக்கியமான தேவை மின்சாரம் தான். தமிழ்நாடு மின்சாரத்துறையால் இப்போ வசூல் செய்யப்படுகிற தொகையான ஒரு யூனிட்டுக்கு 7 ரூபாய் 65 பைசா என்பது சராசரி விற்பனை அடக்க விலையை விட குறைவு. பிற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டோட அனைத்து வகை நுகர்வோருக்கும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிக குறைந்த கட்டணத்திலே மின்சாரம் வழங்குகிறது. இருந்தாலும் MSME நுகர்வோரோட கோரிக்கை ஏற்று குறைந்த அழுத்த தொழிற்சாலைகளுக்காக உச்ச நேர நுகர்வுக்கான மின் கட்டணத்தை 25 விழுக்காட்டிலிருந்து 15 விழுக்காடாக குறைச்சோம். இதுக்காக 607 கோடி 63 லட்சம் ரூபாய் கூடுதல் மானியமாக வழங்குறதுல இந்த தருணத்தில் நான் நினைவூட்ட விரும்புகிறேன். இதுக்காக நடப்பால் நிதியாண்டில் 350 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறோம். அது மட்டுமல்ல, தென்னை நார் தொழில் கொள்கை, தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம், ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய வளர்ச்சிக்கு புத்தொழில் மற்றும் புத்தாக்க கொள்கைன்னு எல்லா தொழில்களையும் கவனம் செலுத்தி முன்மாதிரி முயற்சி அனைத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தில் MSMEக்களோட பங்களிப்பை கருத்திலே கொண்டு இந்த நிதியாண்டில் இந்த துறைக்கு 1,918 கோடியே 22 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லணும்னா, கடந்த அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகளில் 3,617 கோடியே 62 லட்சம் ரூபாய் தான் ஒதுக்குனாங்க. ஆனால் நம்ம அரசுல அதை விட 2 மடங்காக இப்ப வரைக்கும் 6,626 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இருக்கிறோம். இங்க நிறைய தொழில்துறையினர் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. இந்த கூட்டமைப்போட தலைவர் தொடக்கத்தில் உரையாற்றினப்போ ஒரு கோரிக்கை வச்சாரு. நிச்சயம் அது பரிசீலிக்கப்படும். கோரிக்கை வைத்த அவருக்கு மட்டுமல்ல, அதை கேட்டுக் கொண்ட உங்களுக்கும் நானும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த கண்காட்சியில காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு நீங்க தொழில முன்னேற்றம் காணணும். தமிழ்நாட்டோட தொழில் வளர்ச்சியில மாபெரும் பங்களிப்பு வழங்கி தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக நிலைநிறுத்தணும். அதுக்கு உங்களுக்கு துணையா நம்ம திராவிட மாடல் அரசு உறுதியாக இருக்கும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் 16வது சர்வதேச இயந்திர கருவிகள் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்து உரையாற்றிய காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.